ஹே காய்ஸ், இன்றைக்கி என் ஹஸ்பண்டோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் பிஃபோர் டேவே போய் அவருக்காக கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ணுறதுக்காக அவரை வர சொல்லியிருந்தேன். ரொம்ப நாளாக கட் பண்ணாமல் இருந்தார். ஸோ இன்றைக்கி நல்லா அழகாக பண்ணணும்னு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கேருந்து அப்படியே அவரை நைஸாக அங்கேருந்து கழட்டி விட்டுட்டு அவருக்காக கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப் போயிருந்தேன். இந்த சிங்கிள் ஸ்டட் அவர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காரு. ஸோ அவருக்காக அதை வாங்கிட்டு கேக்கும் ரிசீவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். தூங்கிட்டுருக்கார் பாருங்கள். எதுக்காக இவங்கெல்லாம் இப்படி சிரிச்சிட்ருக்காங்கன்னா, எழுப்புறதுக்காக திட்டு வாங்கினாங்க. அவரை எழுப்பி திட்டு வாங்கி எப்படியோ கஷ்டப்பட்டு கேக்கை வெட்டிட்டோம். அப்புறம் அவருக்காக வாங்கி வச்சுருந்த கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தோம். அவருக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அவருக்காக வாங்கியிருந்த அந்த ஸ்பெஷல் ஸ்டட்டும் அவர்கிட்ட கொடுத்தாச்சு. இன்னொரு முக்கியமான கிஃப்ட்டும் கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். அண்ட் இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அவருக்கு நிறைய ஒர்க் இருந்ததுனால நான் மட்டும் சர்ச் போயிட்டு வந்துட்டேன். நைட் தான் அவரை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அது ஒரு தீம்ட் ரெஸ்டாரண்ட். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி எங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நார்த் ஸ்டைல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சோலா பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு நூடுல்ஸ் ஷேக்ஸ், அப்புறம் ஒரு சிசிலர் பிளாட்டரும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே சாப்பிட்டோம். அங்கே ஒரு நல்ல வைப்ரண்ட் ஆம்பியன்ஸ் இருந்துச்சு. ஆம்பியன்ஸ்க்காகவே அங்கே விசிட் பண்ணலாம். இந்த பர்த்டே நல்லபடியாக பீஸ்ஃபுல்லாக போச்சு. ஸோ அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் வீட்டில் இருக்கவங்களுக்காக ஷேக்ஸ் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். பாய்.